உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் கோவில் யானை ஒன்று மதம் பிடித்து காரை தந்தத்தால் முட்டி துவம்சம் செய்ததில் காருக்குள் இருந்த ஒருவர் உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்கிட கேட்கலாம். பிரபுராவ் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கிடங்கூர் மகாவிஷ்ணு கோவிலில் திருவிழாவின் போது மையநாடு பார்த்தசாரதி என்ற கோயில் யானைக்கு திடீரென மதம் பிடித்தது. இந்த மதம் பிடித்த கோயில் யானை தந்தத்தால் அருகே நின்ற வெள்ளை நிற காரை முட்டி உடைத்து நொறுக்கி தும்சம் செய்தது. இதில் கோவில் யானையின் அந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த காருக்குள் இருந்த நபர் ஒருவர் உயிரிழந்தார், மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். மேலும் இந்த உயிரிழந்தவர் கொல்லத்தைச் சேர்ந்த விஷ்ணு என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காயமடைந்த நபர் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த மதம் பிடித்த யானையை யானை பாகன்கள் இருவரும் பின்னால் இருந்து கயிறு போட்டு அதனை பிடிப்பதற்கு முயற்சி செய்தனர். ஆனால் அந்த யானை மதம் பிடித்திருப்பதால் அதன் அருகே செல்ல முடியாததால் அவர்கள் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு 5க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த தடுப்பு பிரிவு அந்த காவல் வனத்துறையினரும் விரைந்து வந்து அந்த ஊருக்குள் செல்லக்கூடிய அந்த யானையை தடுத்து நிறுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த உடைக்கப்பட்ட காருக்கு அருகே இருந்த இருசக்கர வாகனமும் உடைந்து சேதமடைந்துள்ளது. இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காட்சிகளானது தற்போது வெளியாகியுள்ளது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.